பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கின்றது, எழுதுவதற்கு சுதந்திரம் இருக்கின்றது, நீ சிந்தனை செய்வதற்கு சுதந்திரம் இருக்கின்றது, உன்னுடைய கருத்துக்களை எழுத்துக்களிலே வடிப்பதற்கு சுதந்திரம் இருக்கின்றது. அவர் ஐயா மாதிரி டிவியில் போய் நீ பேசலாம், இதில் மாதிரி வானொலியில் பேசுகிற மட்டும் நிறைய டிவியில் பேசுகிறத லைக் பண்ணுறாங்க, டெக்னிக் பழசாகிடுச்சு. அப்படி நீ என்ன வேணாலும் சொல்லலாம், கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே 6 விதமான அடிப்படை உரிமைகளை கொடுத்திருக்கின்றார். ரைட் டு ஈக்குவாலிட்டி, நீ நானும் சமம், சட்டத்தின் முன்பாக எல்லாரும் சமமியா. அங்கே உயர்வு தாழ்வு என்பது கிடையாது, பணக்காரன் ஏழை என்பது கிடையாது, சட்டத்தின் முன்பாக எல்லாம் சமம். அதே மாதிரி ரைட் டு ஃப்ரீடம் என்ற ஒரு உரிமையை கொடுத்திருக்கின்றார்கள். அவ்வளோ ஃப்ரீடம்னா என்ன? இதுதான் இப்போ கூட்டம் முடிக்கிறீங்க, கூட்டம் கூட்டிக்கலாம், எழுதலாம், ரைட் டு எக்ஸ்பிரஷன், ரைட் டு ஃபார்ம் அசம்பிளி, அசோசியேஷன், இப்படிலாம் சொல்லியிருக்கோம். இப்போ ரைட் டு ரிலிஜன், நீ புத்த மதத்தை தழுவணுமா தழுவிக்கலாம், நீ கிறிஸ்துவ மதத்தை தழுவணுமா தழுவிக்கலாம், இஸ்லாம் மதத்தை தழுவிக்கலாமா தழுவிக்கலாம், இந்து மதத்தை தழுவிக்கலாமா தழுவிக்கலாம், அது ஒரு இஷ்டம். அதுதான் ரைட் டு ரிலிஜன். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். உன்னுடைய பண்பாட்டை நீ வச்சுக்கோ, உன்னுடைய எழுத்தை நீ வச்சுக்க, உன்னுடைய என்ன வேணுமோ உனக்கு நீ வச்சுக்கோ, அது கொடுத்துக்கலாம். அதனால இப்போ பிரச்சனைலாம் ஜல்லிக்கட்டு பிரச்சனை, பண்பாட்டை நீ தாக்கி விட்டாய்,